ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சம்மிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியா எந்த வருடம் G20 மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியது? இந்தியா எந்த வருஷம் G20 மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்தியது அப்படின்னா 2023ஆம் ஆண்டு. புதுடெல்லி, இங்கே தான் வந்து G20 சம்மிட்ஸ் வந்து நடைபெற்றது. 2024 பிரேசிலில் நடைபெற்றது. 2025 வரக்கூடிய இந்த வருஷத்தில் தென்னாப்பிரிக்காவில் தான் வந்து G20 மாநாடு நடக்க போகுது. ஸோ இந்த கேள்வி தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2025 G20 மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடக்க போகுது. 2026 இடம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. 2026 அமெரிக்கா. அடுத்து சார்க் சமிட்ஸ் பற்றி பார்க்கலாம். சார்க் அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. சார்க் அமைப்பில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 8. ஸோ அதோட என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு பார்க்கலாம். இந்தியா, பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் ஆப்கானிஸ்தான். மொத்தம் 8 கண்ட்ரிஸ் வந்து சார்க் அமைப்பில் இருக்குது. 2024 பாகிஸ்தானில் நடைபெறதாக இருந்தது. ஸோ அது வந்து போஸ்ட்பாண்ட் ஆகி கேன்சல் ஆகியிருந்தது. 2025 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் சார்க் அமைப்பு வந்து நடைபெற போகுது. அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான G7 மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? G7 மாநாடு 2025 எங்கே நடக்க உள்ளது அப்படின்னா கனடாவில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ G7ல் இருக்கக்கூடிய நாடுகள் பார்க்கலாம். கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா. மொத்தம் G7 சம்மிட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பார்த்துக்குங்க. இது பொருந்தால மேபி கேட்கலாம். ஸோ 2024 போன வருஷம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா இத்தாலி. ஸோ இந்த வருஷம் 2025 எங்கே நடக்க போகுது? கனடா. அடுத்து பிம்ஸ்டெக் சம்மிட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உறுப்பு நாடுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ பிம்ஸ்டெக் அந்த சம்மிட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகளில் தவறானது எது அப்படின்னா தவறானது வந்து ஜப்பான். ஏன்னா அதில் அந்த ஜப்பான் கண்ட்ரி கிடையாது. என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு பார்க்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பங்களாதேஷ் இருக்குது, பூட்டான், இந்தியா, மியான்மார், நேபாளம், தாய்லாந்து மற்றும் ஸ்ரீலங்கா. ஸோ மொத்தம் 7 கண்ட்ரிஸ் வந்து பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளாக வந்து இருக்காங்க. ஸோ 2025 வந்து பிம்ஸ்டெக் மாநாடு வந்து எங்கே நடக்க போகுது? தாய்லாந்தில். 2024 பிம்ஸ்டெக் மாநாடு இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. அடுத்த கேள்வி, வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிறது, அதாவது உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025 எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அதோட டைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்சலரேட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் சொல்யூஷன் அப்படிங்கிறது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சி மற்றும் காலநிலை தீர்வுகளை விரிவுபடுத்துவதற்கான கூட்டாண்மைகள். ஸோ அப்படிங்கிற அந்த டைட்டிலில் தான் வந்து வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் வந்து 2025 இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. ஸோ இடம் வந்து புதுடெல்லி. அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான ஏஷியன் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? 2025ஆம் ஆண்டிற்கான ஏஷியன் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா மலேசியாவில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2025ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா பிரேசிலில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ பிரிக்ஸில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 5 கண்ட்ரி தான் வந்து இருந்தது. 2024 பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து ரஷ்யாவில் நடைபெற்றது. அப்போது வந்து மேலும் சில நாடுகள் வந்து பிரிக்ஸ் அமைப்போடு இணைக்கப்பட்டது. எகிப்த், எத்தோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரேபியா எமிரேட்ஸ். இந்த கண்ட்ரியும் வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்போட 2024 வந்து இணைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் 2025ஆம் ஆண்டிற்கான உலக பொருளாதார மன்ற உச்சி மாநாடு. உலக
பொருளாதார உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஓகே, 2025 நடைபெற்ற மிக முக்கியமான சமிட்ஸ் வந்து தொகுத்து இந்த இதில் பார்க்கலாம். 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு மஸ்கட், ஓமானில் நடைபெற்றிருக்கு. அடுத்து இராணுவ தளபதிகள் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. சர்வதேச இளைஞர்கள் மாநாடு யாங்காங் நடைபெற்றிருக்கு. உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு அது நியூ டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. சர்வதேச கதிரியக்க உயிரியல் மாநாடு அதுவும் புதுடெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. தொழில்நுட்ப உச்சி மாநாடும் கதிரியக்க உயிரியல் மாநாடும் புதுடெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. இந்தியாவின் முதல் நானோ மின்னணு சாலை கண்காட்சி பெங்களூரில் தான் வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியாவின் முதல் நானோ மின்னணு தொழிற்சாலை கண்காட்சி பெங்களூரில் நடைபெற்றிருக்கு. இந்தியாவின் புத்தாக்க உச்சி மாநாடு தேர்வில் எதிர்பார்க்கலாம். இந்தியாவின் புத்தாக்க உச்சி மாநாடு நியூ டெல்லியில் நடைபெற்றிருக்கு. பெண்களின் நிலை குறித்து ஐநா ஆணையத்தின் 69வது அமர்வு மும்பையில் நடைபெற்றுள்ளது. பெண்களின் நிலை குறித்து ஐநா ஆணையத்தோட 59வது அமர்வு மும்பையில் நடைபெற்றிருக்கு. சுற்றுச்சூழல் குறித்த தேசிய மாநாடு நியூ டெல்லி. பிம்ஸ்டெக் இளைஞர்கள் உச்சி மாநாடு குஜராத்தில் நடைபெற்றிருக்கு. சர்வதேச மகளிர் மாநாடு பெங்களூர். உலகளாவிய வணிக உச்சி மாநாடு நியூ டெல்லி. 4வது உலகளாவிய அமைச்சர்கள் மாநாடு மொராக்கோவில் நடைபெற்றிருக்கு. உலக அரசாங்க உச்சி மாநாடு துபாய். 80வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு பீகார். 85வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு பீகார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. 2025ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? 2025 இந்த வருடத்தில் G20க்கான சமிட் வந்து எங்கே நடக்க போகுது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.